மணி வரைக்கும் என்ன யாராலும் பார்க்க முடியாது. அவ்வளவு பக்தி. சரி. கரெக்டா 11 மணிக்கு மேல 11:55 ஆயிடுச்சுனா அப்பதான் என்ன லேசா பார்க்க முடியும். 12 மணி ஆயிடுச்சுனா முழுசா பார்க்கலாம். என்ன அப்பேற்பட்ட அழகு உனக்கு எந்த இடத்துல பார்க்க முடியும்? வைன் ஷாப்ல. அதனால இப்படி அர்ஜுனன் என்று சொன்னேனே, அர்ஜுனனாகப்பட்ட அழகிலே சிறந்தவன். இப்படி தவகோலத்தோடு இருக்கிறேன். காரணம் என்ன? ஐயா முப்புறத்தை என்னுடைய தாயாதிகள் செய்த கொடூர வஞ்சகத்தாலே அடைய முடியும் காணாத சிவபெருமான் திருவடியை காண்பதற்காக இந்த தவக்கோலம் பூண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். அர்ஜுனன் என்று சொன்னேனே, அர்ஜுனனாக இருந்தாலும் இப்படி சபையின் முன்னே வந்திருக்கின்றேனே. எதற்காக வந்திருக்கிற சொல்லணும் இல்லையா? அவன் வேதமும் கல்வி நான்கும் என்னையாய் படித்தோர்கள் பஞ்ச பாண்டவர் கதையை பாடு. தப்பு பிழை இருந்த போதும் பொறுப்பி ஆகல உங்கள் பாத அடிபணிந்து போட்டி செய்து எப்படி என்றால் இந்த மகாபாரதத்தில் ஜனமேஜ மகாராஜன் ஒருவர் இருந்தாராம். அந்த ஜனமேஜ மகாராஜனாகப்பட்டவர் சந்திரகுல வம்சம் என்பதே கிடையாது, பாண்டவர்களுடைய வம்சம் என்பதே கிடையாது. இது கட்டுக்கதை என்று மகாபாரத புண்ணிய சரித்திரத்தை கிழித்து தூக்கி எறிந்து விட்டார் அல்லவோ. தூக்கி எறிந்த காரணத்தால் அந்த புனித நூலின் கிழித்த ஒரு தோஷத்தின் காரணமாக மகாராஜனுக்கு குஷ்டவியாதி நெருங்கியதாம். குஷ்டவியாதிய வந்தவுடனே உடலாகப்பட்டது அழுகு நிலையிலே இருந்ததாம். அந்த நேரத்தில் அன்னவருடைய மனைவியாகிய மச்சலா தேவி அம்மையாராகப்பட்டவர் பரிகாரம் கேட்கின்ற பொழுது வைசியம்ப மகா முனிவராகப்பட்டவர் என்ன சொன்னார்? மகாபாரதத்தை இடைவிடாமல் காலை மாலை குளித்து நீராடி விட்டு அந்த புனித சரித்திரத்தை இடைவிடாமல் கேட்டு வந்ததை உண்டான என்னுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட வியாதியாகப்பட்டது, வியாதியாகப்பட்டது நீங்க விடும் என்று சொன்னார் அல்லவோ. வண்ணமாக மாலை மாலை சாணவானம் செய்துவிட்டு நல்விளக்கு ஏற்றி வைத்து மகாபாரதம் என்னும் புண்ணிய சரித்திரத்தை இடைவிடாமல் வைசியம்பர் சொல்லவும் இந்த வச்சலா தேவி அம்மையாராகப்பட்டவர் கேட்டு வரக்கூடிய நேரம் அந்த புண்ணிய சரித்திரத்தின் காரணமாக அந்த ஜனமேஜ மகாராஜனுக்கு பிடித்திருந்த குஷ்ட வியாதியாகப்பட்டது நாளுக்கு நாளாக குறைந்து குணமேறி வந்தது அல்லவோ. அப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரத்தை இந்த அடியனாகப்பட்டவன் உங்கள் சபையின் முன்பாக அர்ஜுனன் வேடம் தாங்கி உங்கள் முன்பாக நடித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாடகத்தில் இந்த நான் ஆடக்கூடிய ஆட்டத்திலும் சொல்லக்கூடிய